ஹேலோங்க சரிக்கு நம்ம தேங்கோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 5 போன வாரம் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வான்கிட்ட வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப தப்பாக பேசியிருப்பான். ஏன் தேங் வந்து உன்னெல்லாம் எப்படி சொல்கிறது இங்கே விட்டுட்டு அவனுக்கு செட்டப் வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் வான்கிட்ட தப்பாகவும் நடந்துக்க ட்ரை பண்ணுவான். பட் வானை எப்படியோ அவனை அடித்து தள்ளி விட்டுட்டு வெளில அழுதுகிட்டே ஓடி வந்திருப்பா. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 5. ஏன் நில்லு எங்கே ஓடிட்டு இருக்க வாயின் நில்லு இல்லையா இல்லையா நீங்கள் தான் இருக்கியா? ஆமாம் நீங்கள் தான் இருக்கேன். ஏன் இப்படி ஓடி வர? அந்த ஆள் உன்ட்ட என்ன சொன்னான்? ஏன் உன் ட்ரெஸ் என்னடி இது? உன் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்கு, என்ன ஆச்சு? உன்னோட ஷாலுங்க இல்லையா அது வந்து அப்படின்ட்டு அவள் லியாவை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது லியா வந்து கேட்குறா, வேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காதுடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த ஆள் என்ன பண்ணா? ஏதாவது தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணானா என்ன? ஆல்ரெடி நான் தான் உன்ட்ட சொல்லி தானே அமிச்சேன் அவன் ஒரு சரியான ஒரு பொம்பளை பொறுக்கின்னு. இப்படி ஏதாவது பண்ணிட்டானா? எங்கேயா தொட்டானா? என்னடி ஆச்சு? சொல்லி தொலை, வாயை திறந்துதான் தொலையேன், ஏதாவது சொல்ல. ஏன் இப்படி இருக்க இல்லையா? அது வந்துடி அவனை கூப்பிட்டு உன் புருஷன் கல்யாணத்தாண்டிக்கு உனக்கு அனுப்பியிருக்கானா? அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. நீ வெறும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே சும்மா தான் வாழ போகிறான். அவனை லவ்வே பண்ணியிருக்க மாட்டான். அவன் வேறு ஏதாவது பொண்ணு செட்டப் பண்ணி வச்சுருப்பான். அப்படிலாம் சிங்கமாக பேசினான்டி. அப்படி தான் பேசினானா வேறு எதுவும்? அதுக்கப்புறம் உன்னோட நீட்ஸு காண்டி நீ நீ வேற எங்கேயும் போக தேவையில்ல, நானே உனக்கு அதை கொடுக்குறேன். நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு வெட்டிங் நைட் அன்றைக்கி நிறைய நிறையா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் உன் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணியிருப்பான், நீ ஏமாந்து போயிருப்ப, நீ என் கூட இருக்கிறியா, நான் உன்னை மிஸ்டராக வச்சுருக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கமாக பேசிட்டு என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்க ட்ரை பண்ணேன், நான் அங்கங்கே தொட்டான் அப்படின்ட்டு வாயின் இதெல்லாம் அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்க. லியாவை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. பட் இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷனை பின்னாடி இருந்து ஒரு மெம்பரும் கேட்டுட்ருக்காங்க. பட் அது யாருன்னு சரியாக தெரியல. பட் அவள் கேட்டுட்ருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அவள் கேட்டுட்ருக்கா. பட் இது வாயனுக்கும் லியாவுக்கும் தெரியல. லியா வந்து வாயனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. இங்கே பாருவேன், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ எதுக்கும் பயப்படாதா, வா நம்ம பிரின்ஸிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை வேணாம், எனக்கு இப்போ தேங்க பார்க்கணும். தேங்க பார்க்கணுமா? ஏண்டி? எனக்கு தேங்க பார்க்கணும், இப்போமே பார்க்கணும் அவனை. அப்போ தேங்க பார்த்தே தீரணும். வயன் காலேஜ் போயிட்டுருக்கு, வெளியில் போக அலோட் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்தால் தான் நம்மளை வெளில விடுவாங்க. ஃபோனுமே கிளாஸ் டைமில் அலோவ் கிடையாது. ஸ்டாஃப் ரூமில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு தேங்க பார்க்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, எனக்கு தேங்க பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு இப்போ அவனை பார்த்தே ஆகணும். சரி வா வந்து தொலை, கூப்பிட்டு போகிறா அப்படின்ட்டு பின்னாடி கேட்டு வழியா 2 பேரும் அப்படியே யாருக்கும் தெரியாமல், காலேஜ் இருக்க யாருக்குமே தெரியாமல் சிசிடிவிலாம் அப்படியே மண்ணை தூவி விட்டுட்டு 2 பேரும் அப்படியே வெளில வராங்க. பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் போதெல்லாம் வாயின் அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து ரிப்பீட்டடாக தோணிட்டு இருக்க அந்த ஒரே விஷயம் என்னென்னா, தேங் வந்து இன்னொருத்தி வச்சுருப்பான், உன்னை விட்டுருவான் அப்படின்னு சொன்னது வந்து அவளால் ஏன் தெரியல, ஏற்றுக்க முடியல. அதுக்குன்னு அவள் தேங்கோட லவ் சந்தேகப்படுறானா? அதுவும் கிடையாது. அவளுக்கு ஏதோ ஒரு தோணுது, போய் பார்த்துருமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்போது கேட்குறா இல்லையா, தேங் வீட்டில் இருப்பானா? இல்லைடி, அவன் காலையில் கால் பண்ணி சொன்னான், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேம்மா அப்படின்னு சொன்னான்டி. அப்போ ஆஃபீஸ்க்காக போய் பார்க்க? இல்லை, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுவோம், எப்படி லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் அவன் வருவான், அங்கே வச்சு பேசிக்கலாம். உனக்கு நல்லா தெரியுமா அவன் ஆஃபீஸ் தான் போயிருக்கானா? எனக்கு நல்லா தெரியும்டி. தேங் வந்து என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். அவன் என்கிட்ட சும்மா கோவப்படுவான், என்னை திட்டுவான். ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டு போகிற பர்சன்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி அவன் கண்ணை பார்க்கும்போது அவன் என் மேலே ட்ரூ ஃபீலிங்ஸ் வச்சுக்கிறது எனக்கு புரியும். இருந்தாலும் எனக்கு அவன் மேலே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படலை. ஆனால் என்றைக்கு எனக்கு மேரேஜ் ஆனதோ அன்னிலேருந்து அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் தேங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு அவன் துரோகம் பண்ண மாட்டான். அவன் ப்ளே பாய் தான், அது ஒரு காலத்தில், இப்போ இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கா. பட் லியாக்கு என்னமோ சரியாக படலை. ஆனால் வாயின் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கா, தேங்க வந்து அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு. ஸோ பஸ்ஸு வந்துடுச்சு. வாயின் ஏறி அப்படியே தேங்கோட வீட்டுக்கு வந்துட்டாங்க 2 பேரும். வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு லியா வந்து, ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கும் நம்ம பின்னாடி வழியாக செக் பண்ணிட்டு போகலாம். என்னப்போ நம்ம டேரெக்டாக போய் தேங்க ஏதாவது தப்பு பண்ணிகிட்டு இருந்து நம்ம பார்த்தது அப்படியே திருப்பி போட்டோன்னா? இல்லையா உனக்கு என்ன பைத்தியமா? அப்படி அவன் பண்ண மாட்டான்டி. எனக்கு தேங்க பற்றி தெரியாதா என்ன? மேபி அப்படி இருந்தால் என்ன பண்ணுவ சொல்லு? வாய மூடி நிற்கிறீல, எதுவும் பேச முடியல, கஷ்டமாக இருக்குல்ல,
அப்போது ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், எதுக்கு போட்டு மண்டையை போட்டு கழுப்பிக்கிட்டு வா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. ஆனால் பார்த்தா தேங்கோட கார் அங்கே இருக்குது. பக்கத்தில் தான் செக்யூரிட்டி நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறா, தேங் வந்து ஆஃபீஸ் போகலையா? இல்லையே மேம், சார் வந்து காலையிலேருந்து ஆஃபீஸ்க்கே போகலையே, சார் இங்கே தான் இருக்காரு. ஆமாம், நீங்கள் யார்? உங்களுக்கும் சாருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது வாயன் வந்து, என்னது கனெக்ஷனா? என்ன சொல்ல வரீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லையே மேம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்களும் தேங்க்ஸ் சாரோட ஒன் ஆஃப் த கேர்ள் ஃப்ரெண்டா என்ன? ஆ, வாட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வாயன் அழுகிற மாதிரி பேசுனதும் அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன இந்த புள்ள அழுகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லையா தான், வெயிட் வாயன், கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அமைதியாக இல்லை, நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாக இரு. சார், இந்த மாதிரி தேங்க்ஸ் சாரை மீட் பண்ணணும், இப்போ அவர் அவைலபிளாக இருக்காரா? ஓ, நீங்கள் தேங்க்ஸ் சாரை மீட் பண்ணணுன்னு வந்திருக்கீங்களா? ஆனால் சார் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேம்மா, அவரை பார்க்குறதுக்கு ஒரு நியூ கிளைண்ட் வந்திருக்காங்க. கிளைண்ட்டுனா எந்த மாதிரி சார்? நீங்கள் எப்படி? நாங்கள் சார் கூட ஃபன் பண்ணணுன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான்மா அவங்களும் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. வானிக்கு இதை கேட்டது அப்படியே நெஞ்சில் தூக்கி இடியை போட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்பள்ளையா வந்து அவளோட கையை பிடிச்சி இழுத்து, பார்த்தியில கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இல்லை, அவர் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாருடி. வாயன், எனக்கு புரியலை, உனக்கு கல்யாணம் இவர் 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே தேங்கக்கூட உனக்கு இவ்வளோ நம்பிக்கையா? தெரிலடி, ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல. தேங்க நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு கேட்டு எனக்கு அதுக்கான பதில் தெரில. பட் அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியுது. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. கிழிச்சிச்சு. தான் சொல்கிற போகிறேன், வா நீ ஃபஸ்ட்டு வா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு அவளை இழுத்துட்டு போய் அங்கே யாருக்கும் தெரியாமல் விண்டோ வழியாக ஏணி போட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா தேங் வந்து அந்த பொண்ணு கூட அப்படி எப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் அவங்க பின்னாடி இருந்தால் பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு அப்படியே தேங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிருக்கா. அதுவும் சோஃபாவில் தான். தேங்க அப்படியே அவரோட தலைமுடி அப்படியே தடவி அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வானிக்கு இதை பார்த்ததும் அவ்வளோதான், ஒரு மாதிரி ஷாக்காகி பித்து பிடிச்ச மாதிரி அதையே பார்த்துட்ருக்கா. அதுக்கும் மேலே அந்த பொண்ணு தேங்கோட மடியில் அப்படியே ஏறி உட்காந்து தேங்கோட ஃபோர்கிட்ட அங்கங்கன்னு கிஸ் பண்ணுறா. தேங்க மேலே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோ வாய் நல்லா பார்த்துட்டு அப்படியே கீழே தொப்புன்னு உட்கார்றா. இவன் உட்காந்து அதிர்ச்சிலே தெரிஞ்சு போச்சு இல்லையா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. அவளே எழுந்துச்சி பார்க்குறா. பார்த்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு, வா நம்ம காலேஜுக்கே போகலாம். இல்லையா, நான் பார்த்தது உண்மையாக போயா? நீயே பார்த்தில வாயன், இதுக்கு மேலே உண்மையாக போயேன்னு என்கிட்ட வந்து கேட்குற? வா நீ வா அப்படின்ட்டு அவளை அப்படியே காலேஜ் கூட்டு போனா. அவங்க 2 பேரும் இப்படி பின்னாடி வழியாக தப்பிச்சு போனது காலேஜில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பிரின்ஸ்பல் முத கூட தெரிஞ்சு போச்சு. கூப்பிட்டு வாயனை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. உனக்கு என்னாச்சு வாயன்? நல்லா தானே படிக்கிற பொண்ணு நீ, இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நீ பண்ணதே இல்லையே, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு. மற்ற யார் பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்தளவுக்கு ஒரு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காதுமா. நீ நல்லா படிக்கிற பொண்ணு ஏன் இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் அதான் வாங்கி கூட தப்பாக நடந்தோம். நான் வேறு வந்து, சார் இப்போல்லாம் இந்த பொண்ணு இப்படி தான் சார் ஒரு மாதிரியாகவே இருக்கா, ஒழுங்காகவே படிக்கிறது இல்லை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பற்றி போடுறாப்புல, அதாவது கொளுத்தி போடுறாப்புல. அதுவும் நல்லாவே பற்றிக்குது. பிரின்ஸ்பலும், இங்கே பரமாவன் உங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணி வர சொல்லவா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் அப்பாலஜி எழுதி கொடுக்குறேன். அப்பாலஜி சரி தெரியல வயன், ஃபர்ஸ்ட் அப்பாலஜி எழுத போகிறேன். இன்னும் நீ 2 அப்பாலஜி எழுதுன்னு வச்சுக்கோயேன், காலேஜ்னு ஒன்று தூக்கிடலாம். ஏன்னா காலேஜோட ரூல்ஸே யார் 3 அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்களோ அவ்வளோதான். 4வது வாட்டி நீ அப்பாலஜி லெட்டர் எழுத முடியாது. ஏன்னா அதுக்கு இந்த காலேஜே இருக்க மாட்டேன். டிசியை கொடுத்து வெளில அனுப்பிடுவோம். ரூல்ஸு தெரியும்ல? தெரியும் சார். அப்போ எழுது. இல்லையா நீயும் எழுது. சார் அவள் வேண்டாம், அவள் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணேன். ஓ, அவளை நீ ஃபோர்ஸ் பண்ணியா? நீ ஃபோர்ஸ் பண்ணால் அவளுக்கு எங்கே அறிவு போச்சு? அவளும் வந்திருக்கணும்ல. இல்லை சார் ப்ளீஸ், தப்பு என் மேலே தானே, நானே எழுதி கொடுக்குறேன், எதுக்கு இதில் இல்லையா விழுக்கிறீங்க? வேணாம் விடுங்க. அதெல்லாம் அப்படிலாம் விட முடியாதுமா. இல்லையா நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே கதவை தந்துட்டு தேங்க வரான். வானுக்கெலாம் சரியான ஷாக் ஆகிட்டா. ஏன்னா அவள் இப்போ தான் தேங்க பார்த்துட்டு வந்திருப்பா, அதாவது அவனுக்கு தெரியாமல் பார்த்துட்டு வந்திருப்பா. இப்போ அவன் வந்து நிற்கிறப்போ வானுக்கு அவன் மூஞ்சை பார்க்க கூட பிடிக்கல. அவள் பாட்டுக்கு தலையை குனிஞ்சிட்டு அங்கே திரும்பிட்டு இருக்கா. அப்போ தான் இல்லையா சொல்கிறா, நீ தான் இந்த தப்பு பண்ணல, நீ எதுக்கு தலை குனிஞ்சிட்ருக்க? இவன் தான் தலை குனிஞ்சிட்டு நிற்கணும். தயவு செஞ்சு வாயை மூடுற, எதுவும் பேசாத அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறா. அவள் தேங்க பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. தேங்க பார்க்குறான். அவனோட ஃபேஸ் சும்மா டல்லாக இருக்கதா பார்த்ததும், சார் உங்ககிட்ட ஒன்று பேசணும். சார்
நீங்கள் அந்த பிஸ்னஸ் மேன் தேங் தானே, கிம் தேங்? ஆ, பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க போல். விவரம் தான் சார் நீங்கள். வாங்க சார், வாங்க சார். என்ன விஷயம் சார்? ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த ப்ரொஃபஸர் இருக்காரே, இவர் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அந்த ரூமில். அதெல்லாம் பண்ணுவீங்களா? ஏன் சார், ஏன்? ஒரு முக்கியமான விஷயம், மிகப்பெரிய சீக்ரெட், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த சார் கூட. பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தன்னால் புரியும் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சார். சார் இல்லை, கிளாஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் இந்த சாரை கூப்பிட்டிங்கன்னா எப்படி? பே பண்ணிடுறேனே, அப்பனா கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு பிரின்ஸிபல் அசால்ட்டாக சொல்லிட்டான். தேங்க அப்படியே வானை பார்க்குறான். வானை பார்த்து, இங்கே வா, இங்கே வா, ஏய் நான் வானை சொன்னேன்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயின் வந்து போவே மாட்டிக்கிறா. அப்படியே லியா பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா. லியா வந்து அதான் வரமாட்டிக்கிறாள. உன்கிட்ட பேசுனேண்ணா, அவட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அவளுக்கு வா இல்லையாம்மா? அவள் சொல்ல மாட்டாளா? அவளுக்கு பேர் நீ தான் பேசுவியா? இல்லை, அது வா வயன், வான்னு கூப்பிட்டேன். சார் சார், ஒரு நிமிஷம், எதுக்கு நீங்கள் வாயினை கூப்பிட்டு இருக்கீங்க? வாயினு போகிற அப்பாலஜி எழுதணும், அது எழுதி முடிக்கணும் சார் அவ. ஓ அப்படியா, அப்பாலஜி எழுதணுமா? அந்தளவுக்கு மேடம் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்களோ? ஆமாம் சார், பண்ணியிருக்கா சார். யாருக்கும் தெரியாமல் கழிச்சிட்டு வெளில போயிருக்கா சார். ஓ அப்படியா, சரி இருக்கட்டும். ஏய் இங்கே வாடி, கூப்பிட்றேன்ல. சார் சார், என்ன சார் அவளை அப்படி கூப்பிட்டுருக்கீங்க? வாயினை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவள் என் பொண்டாட்டி, புரியுதா? ஏய் இங்கே வாடி, இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது வாயின் வரவே மாட்டேங்கிறா. பிரின்ஸிபலுக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வாயினுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் தேங் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி அப்படி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்க. வாயின் வந்து நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி அவன் மூஞ்சை பார்க்க பிடிக்காம பாட்டுக்கு திரும்பி நின்றுட்டுருக்கா. தேங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். ஃபோன்னு சொன்னால் வரமாட்டேன் அப்படின்ட்டு தரன்னு அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஸரையும் ரூமில் நிற்க வச்சுருக்கான். அந்த ப்ரொஃபஸருக்கு புரிஞ்சிச்சு எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. அப்படியே தேங்கோட காலிலே விழுகிறான். அதுவும் காலேஜில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் விழுகிறான். பிரின்ஸிபல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் எதுக்கு ஏன் காலில் விழுகிறான் அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது லியாவுக்கு வந்து புரியும் இல்லையா? ஸோ அவள் அப்படியே நக்கெல்லாம் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே அந்தளவுக்கு புரியலை. அப்போ அந்த ப்ரொஃபஸர் காலில் வந்து, சார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார். இல்லை, இப்போ நீங்கள் எதுக்கு காலில் விழுறீங்க சார்? எனக்கு புரியல. நான் உங்களை அந்த ரூமுக்கு தானே சார் கூப்பிட்டேன், எதுக்கு சார் காலில் விழுகிறீங்க? இல்லை சார், நீங்கள் அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். என்னை கொல்ல போகிறீங்க அதானே? அதுக்கு தான் நானே உங்கள் காலில் விழுந்துட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார். என்ன சார் பண்ணீங்க தெரியாமல்? நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், என்ன கொல்ல போகிறேன்? எனக்கு புரியல. பிரின்ஸிபல் சார், உங்களுக்கு எதாவது புரியுதா என்ன? இல்லைங்களா சார். என்னையா அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கூப்பிட்டுருக்காரு, என்னையா பண்ணிகிட்ருக்க? சார் சார், இல்லை சார், நீங்கள் சும்மா இருங்க சார். எனக்கு தான் சார் தெரியும் அவர் எதுக்கு கூப்பிட்றாருன்னு. ஐயோ சரி, அப்போ நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படிங்கிறது. இல்லை சார், வான் உங்கள் ஒய்ஃப்னு தெரியாமல் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணேன்? தப்பாக பேசினேன், தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணேன். என் பொண்டாட்டியை அங்கங்கன்னு தொட வந்தேன், அதானே? ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனும் வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த ரூமுக்கு கூட்டு போனால் கண்டிப்பாக கொண்டுருவான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே 4-5 அடியாளுங்க இருக்காங்க. அதனாலே அவன் பார்த்து பயந்துட்டு ஆமான்னு ஒத்துக்கிறான். வாயின் காலையே விழுந்துடுறான். அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் பண்ணிட்டோமா, என்னை விட்டுருமா, நீ இவரோட ஒய்ஃப்னு தெரியாமல் தெரிஞ்சா பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லும்போது வாயின் அவனை பார்த்து ஒரு கேள்வி தான் கேட்குறா. ஓ அப்போனா இவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுனால தான் நீ என்னை இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், அப்போனா மற்ற பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்கான். தேங்க் வந்த கோத்துக்கு பக்கத்தில் இருக்க கட்டையை எடுத்து சரம் மாதிரியே அடிக்கிறான். அடியில் அவன் மயக்கம் போடுற ஸ்டேஜ்லேயே போயிட்டான். வேணா தேங்கோட கையை பிடிச்சி, போதும் விடு, எதுக்கு, இங்கே வா, ஏய் உன்னை அப்படியே சப்பு நிறைஞ்சிடும் பார்த்துக்கோ. இல்லடி எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், இவ்வளோ நடந்திருக்கே, எனக்கு ஒரு கால் பண்ணி தேங்க் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் வரமாட்டேனா? உன் புருஷன் தானே, நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ பொண்டாட்டி தானே, உனக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட சொல்லணும்? சரி என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம், கல்யாணம் 2 நாள் தான் ஆகுது. சரி உன் அண்ணன்ட்ட சொல்லலாம்ல, எவன்ட்டையுமே சொல்ல, நீ பாட்டுக்கு இருக்க, சொல்லி என்ன ஆக போகுது? இப்படி வந்து அவனை அடிப்பேன், எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துவேன். அங்கே பாரு எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க பாரு. உன் பொண்டாட்டி அப்படிங்கிறதுனால தான் அந்த பிரின்ஸிபலும் இவனும் வாயை மூடிட்டுருக்கானுங்க. இதுவே நான் வேறு ஏதாவது ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்னு இருந்தா என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. உன்னை கூப்பிட்டு என்ன ஆக போகுது?
இப்படி வந்து அடிப்பேன் அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறா. தேங்க் அவ்வளோதான். இப்போ மொத்த கோமும் வாயின் மேலே திரும்புது. பலான கன்னத்துலேயே ஒரு அறை விடுறான். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த காலேஜே பார்க்குது. வாயனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகுது. அப்படியே வாயனை அப்படியே தேங்க பார்த்து, நீ ஒரு நல்ல புருஷனாக இருந்தா மற்றவங்க முன்னாடி பொண்டாட்டி திட்டிருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அது அவளுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக அசிங்கமாக கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? தன் புருஷனே தன்னை அடிச்சிட்டான் திட்டான்னு எவ்வளோ கேவலமாக ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா? உனக்கு எங்கே புரிய போகுது? எல்லாம் மனுஷனே கிடையாது. நீ நான் அப்படி நினைக்கவே இல்லையே. நீ தான் ஒரு சரியான பூவிட்டாச்சு. உன்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தேங்க் இன்னும் கோவம் வருது. மறுபடியும் அவளை போட்டு அடிக்கிறான் கன்னத்துலேயே. இந்த டைம் அவ்வளோதான். வாயனுக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. திருப்பி அவனால் அடிக்கவும் முடியல. இப்படியே தேங்க பார்த்து அழுகுறா. தேங்க வாயன் அழுததும் ஏய் அழுகாதடி அப்படின்றான். ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது.